ஹாய் கைஸ், வெல்கம் டு ட்ராவலர் சேனல். பார்க்குற சதீஷோட அன்பான வணக்கம். இன்றைக்கி டே 5, இன்னையோட லாஸ்ட் நாள். பேங்காக்கை விட்டு கிளம்பி நம்ம சென்னைக்கு போக போகிறோம். 12 மணிக்கு தான் ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ண போகிறோம். இன்றைக்கி எந்த ப்ரோக்ராமும் இல்லை. அப்படியும் ஒரு ப்ரோக்ராம் இருக்குது, ஆனால் அது வந்து புத்தா கோயிலுக்கு போகிற மாதிரி. அது வந்து உங்களோட ஓன் பைசா. உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த கோயிலுக்கு போகலாம். ஆனால் 12 மணிக்கெலாம் செக் அவுட் பண்ணிடணும். 2 மணிக்கெலாம் வந்து வண்டி வந்துடுமா. வண்டியில் ஏறி நீங்கள் வேணால் போங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, போகிற வழில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணிகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி மார்னிங்கே நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு பேங்காக்கில் இந்த மால்லாம் இருக்குது. அது டெர்மினல் 21 சொல்லிட்டு ஒரு மால் இருக்குது. அதை போய் நான் விசிட் பண்ண போகிறேன். அப்புறம் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன பர்ச்சேஸு, ஏன்னா எல்லாம் தாய்லாந்துலேருந்து வரேன், ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வருவேன்னு சொல்லிட்டு காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஹோண்டா CBR ஹோண்டா 4G ஹோண்டா பைக்கில் ஸ்கூட்டி இருக்குது 350. அது உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நம்ம ஊரில் இன்னும் லான்ச் ஆகலை, பட் இந்த ஊரில் இருக்குது. செம்ம சூப்பராக இருக்குது மாடலு. நீங்கள் பாருங்கள். ஆட்டத்தோட கடைசி ரவுண்டு நினச்சி பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் ஆட்டமே இனிமே தான் தொடங்க போகுது. பைக்கை பார்த்தீங்களா, ரொம்ப சூப்பராக இருக்குது. செம்ம யூனிக்காகவே இருக்குது. வண்டி இன்னும் இந்தியாவுக்கு லான்ச் ஆகலை. கண்டிப்பாக வந்ததுன்னா நான் வாங்கிடுவேன். ஆனால் ரேட்டு கேட்டால் ஒரு 4 லட்சம் இதில் கொடுத்துருவாங்க இந்தியாவில். ஆனால் பட் ஹோண்டாஸ் 350cc ரொம்ப லாங்லாம் போகலாம் போலக்குது வண்டி. அந்தளவுக்கு இவங்க எல்லாமே எப்படி சொன்னால், வண்டி ஒரு மாடலில் லான்ச் பண்ணோம். ஆனால் சில நெட்டு போர்டெலாம் இவங்க வந்து ரெடி பண்ணியிருக்கிறாங்க. இந்த பைக் ஓட்டுறவர் ரெடி பண்ணியிருக்கிறாரு. ஆனால் இப்போ பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருக்குது. நடுவில் சீட்டு இருக்குது பார்த்தீங்களா. இதில் 4 பேர் உட்காரலாம், தாராளமாக உட்காரலாம். 4 பேர் 3 பேர் கூட உட்காரலாம். அந்தளவுக்கு லென்த்தாக இருக்குது சீட்டு. உங்களுக்கு கேமராவில் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கம்மியாக டம்மியாக தெரியலாம் பைக்கு, ஆனால் ரியாலிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. நேரில் பார்க்கும்போது அதோட இதுவே தெரியுது எங்களுக்கு. வாவ், ஐயோ இந்த வண்டிலாம் வந்தால் தூக்கிடலாமேன்னு சொல்லிட்டு. ஆனால் மோஸ்ட்டாக வந்து பேங்காக்கில் வந்து ஸ்கூட்டி தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. டெலிவரி பர்சன் சொல்கிறேன். 2000 years later. நான் வண்டியை பற்றி பேசாமல் அப்படியே பேங்காக்கில் அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சிடலாம் வாங்க. Hello Thailand. இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டு இது தான். இதில் வந்து என்ன போட்டிருக்குது எனக்கே தெரியல. ஏதோ நம்பர்லாம் போட்டுறாங்க. சரி, பஸ் ஸ்டாண்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். பேங்காக் சிட்டியில் டிராஃபிக் வந்து மார்னிங் டைமில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நாங்கள் மோஸ்ட்டாக வந்து ட்ராவல் பண்ணது பைக் டாக்ஸியில் தான் அதிகமாக ட்ராவல் பண்ணோம். அதை பக்கத்தில் இருக்கக்கூடிய மெயினான ஒரு பிளேஸ்லாம் போகணுன்னா பைக் டாக்ஸியில் போங்க. ரேட்டு வந்து கம்மி தான், 100 ரூபா 50 ரூபா அவங்க ஊர் அமௌண்ட்டுக்கு பே பண்ணால் போதும். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் டெர்மினல் 21க்கு தான் போயிட்டு இருந்தோம். அப்போ தான் மெட்ரோ பார்த்தோம். மெட்ரோவும் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணலாம், பட் ரூட்டு எல்லாம் தெரிஞ்சால் மட்டும் தான். நீங்கள் எந்த ஸ்டேஷன் போகிறோம் அந்த ஸ்டேஷனுக்கான டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். மற்றபடி வந்து நேரஸ்ட்டு பக்கத்தில் எந்தெந்த பிளேஸ் இருக்குதோ நீங்கள் அது டேரெக்டாக வாக்கிங் பண்ணிவிட்டு நீங்கள் விசிட் பண்ணிட்டு வரலாம். இந்த இடத்துல வந்து நிறைய மெடிக்கல் ஷாப்பு அண்ட் ரெஸ்டாரண்ட்டு, அது ஸ்ட்ரீட் ஃபுட்டு நிறையவே நாங்கள் இருந்த ஏரியாவில் இருக்குது. அப்படியே வாக்கிங் பண்ணிவிட்டு டெர்மினல் 21 மாலுக்கு தான் போயிட்டு இருக்கிறோம். வாங்க போகலாம்.
இந்த மாலோட நேம் பார்த்தீங்கன்னா டெர்மினல் 21. இந்த பேரை சும்மா வைக்கல, பேருக்கு ஏற்ற மாரி இந்த மால் அப்படி தான் இருக்கும். நீங்கள் ஏர்போர்ட்டில் மேக்ஸிமம் போனீங்கன்னா டெர்மினல், அரைவல், அப்புறம் டிபார்ச்சர் இப்படி நிறைய விஷயம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. சேம் அதே பேட்டர்ன் தான் இந்த மால்லேயே இருக்குது. நீங்கள் உள்ளே போகும்போது உங்களுக்கு டேக் ஆஃப் ஆகிறது, அரைவல் ஆகிறது அதுமாரியான சிம்டம்ஸ் வரும். ஏர்போர்ட்டில் நீங்கள் என்ன விஷயம்லாம் பார்ப்பீங்களோ அதே சேம் கான்செப்டில் வந்து இந்த மால்குள்ளே இருக்கும். ஆனால் இது கொஞ்சம் லக்ஸரியாக இருக்கும். உள்ளே ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா காசு கொஞ்சம் கூடுதலாக கொண்டு வந்திருக்கேன். சேம் நம்ம ஃபீனிக்ஸ் மால், விஆர் மால்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அதே கான்செப்ட் தான் இந்த மாலு. ஆனால் அந்த டெர்மினல் 21 அந்த ஏர்போர்ட்டில் இருக்கிற மாரி ஒரு சின்ன கான்செப்டை வந்து இந்த இடத்துல வச்சுருக்கிறாங்க. அதுதான் விஷயம். வாங்க இந்த மாலை சுற்றி பார்க்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று வாங்குறீங்க. அது ரூ. 2000 மேலே இருக்கட்டும், இல்லைனா ரொம்ப காஸ்ட்லியாகவே இருக்கட்டும். ஆனால் அதோட பில்லை மட்டும் எக்காரணத்தை கொண்டு தூக்கி போட்டுறாதீங்க. ஏன்னா அந்த பில்லில் ஒரு விஷயம் இருக்குது. அது இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன். நீங்கள் தாய்லாந்தில் எந்த இடத்துல நீங்கள் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் பில்லை மட்டும் எக்காரணத்தை கொண்டு தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மாலை வந்து ஓரளவு அப்படியே பார்த்து முடித்தோம். அடுத்து நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, பேங்காக்கில் இருக்கக்கூடிய இந்திரா பிளாசா அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போகிறோம். அதுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, பைக் டாக்ஸி எல்லா இடத்துலையும் இருக்கும்னு சொல்லிட்டு. இந்த மாலுக்கு வெளியே பைக் டாக்ஸி இருந்து அங்கே வந்து ரேட்டு வந்து பேரம் பேசிக்கோங்க. நீங்கள் பேரம் பேச முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போகக்கூடிய லொக்கேஷன் கூகுளில் செக் பண்ணிக்கோங்க எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு. அதுக்கப்புறம் நீங்கள் பைக் டாக்ஸிகிட்ட கேளுங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்கன்னு கேட்கும்போது அவங்க ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சொல்லுவாங்க. எங்களுக்கு வந்து 100 ரூபா சொன்னாங்க. சரி எங்களுக்கு ஓகேவாக இருந்தது. நாங்களும் கிலோமீட்டர் செக் பண்ணோம். இப்போதைக்கு இது ஓகே தான், நாங்கள் போகலாம்னு சொல்லிட்டு குயிக்காக வந்து நாங்கள் ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணோம். பைக்கில் போகிறதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. ஏன்னா இவர் வந்து ஸ்லோவாகவே போகல, 40ல் போகலங்க, 60, 70, 80ல் தான் அவர் ட்ராவல் பண்ணியிருந்தார். செம்ம ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்தார். செம்ம சூப்பராகவே இருந்தது. பைக் டாக்ஸி வெரி ஈஸி. டிராஃபிக்லாம் பூந்து டக்கு டக்குன்னு போனோம். கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்தில் வந்து அங்கே இந்திரா பிளாசா கிட்டே நாங்கள் இறக்கி விட்டாங்க. கிராசாவா லெஃப்ட் திருப்புமா, திருப்புடா, திருப்பு திருப்பு ஆக்சரி குடு கிராசாவா நல்லா கிராஸா ஏறிவா. இப்ப திருப்பு நல்லா திருப்பு அப்படியே கிராஸா வரணும். சோ 8 கம்ப்ளீட். இங்க வருங்க என்னமா வழிக்கு போனவும் வீடு வழியில பள்ளம் மேடு. ரொம்ப ஸ்பீடா ஓட்டாதீங்க சார், பயமா இருக்குது. டர்னிங் வரும்போது என்ன மாதிரி டைட்டா கண்ண முடிக்க பயம் தெரியாது. மாப்பிள தேனியில இருந்து அருண் பேசுறேன். என்னப்பா வீடு அல்லது பின்ன ஓட்டுவோம்ல. பின்ன
இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. டெர்மினல் 21 மாலை பார்த்துருப்பீங்க. இப்போ அங்கே எதுவுமே பர்ச்சேஸ் பண்ண முடியல. காஸ்ட் எல்லாமே வந்து 500 400 அதுமாரி தான் இருந்தது. இப்போ இந்திரா பிளாசாவுக்கு வந்துருக்குறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப ரேட் கம்மியாக, பட்டு ஃபேக் ப்ராடக்ட்லாம் இருக்கும். சரிங்களா, அதை நோட் பண்ணிக்கோங்க. என்ன இது வந்து நம்ம பாண்டி பஜார் அதுமாரி டைப்பு. ஓகே, இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்துருவோம். முடிஞ்சால் பர்ச்சேஸ் பண்ணுறேன், இல்லைனா ஜஸ்ட் இந்த இடத்த பார்த்துட்டு அப்படி இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம். இந்த இடத்துல நான் பார்த்த விஷயம், கடையில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியன்ஸாக அதிகமாக வேலை பார்க்குறாங்க. அதனால் வந்து நீங்கள் பேரம் பேசுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நான் தமிழ் தான் தெரியும், தமிழில் போய் பேசினா யாருக்குமே புரியல. அப்புறம் இங்கிலீஷ் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ரேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி பேரம் பேசி வீட்டுக்கு தேவையானதாக சின்ன சின்ன பொருளாக நான் வாங்கிக்கிட்டேன். நீங்கள் குழந்தைக்கு தேவையானது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவையானது, ட்ரெஸ்ஸு, ஷூ, வாட்ச் இதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு கண்டிப்பாக இந்திரா பிளாஸா வாங்க. ரொம்பவே கம்மியாக தான் இருக்குது. எதுவுமே ஒரிஜினல் இல்லை, எல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டி. இந்த இடத்துல ரேட்டு ஒரே ரேட்டு தான், ஃபிக்ஸட் ரேட்டு தான், ரேட்டை கம்மி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அந்த கடையை விட்டுருங்க. அடுத்த கடைக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கம்மி பண்ணுவாங்க. இல்லைனா அந்த கடையை நீங்கள் கிராஸ் பண்ணும்போது உங்களை கையை பிடிச்சி இழுத்து ஓகே வாங்கிக்கோங்க, ரேட்டு கம்மி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 ரூபா 150 ரூபா கம்மி பண்ணுவாங்க. அதுவும் நீங்கள் எடுக்கக்கூடிய பொருளை பொறுத்து தான் அந்த ரேட்டு கம்மி பண்ணுவாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்தியன்ஸ் அதிகமாக இருக்கனால உங்களுக்கு பயம் இருக்காது. அதனால் ஃப்ரீயாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நம்ம சென்னை பாரிஸ் சைடு போனீங்கன்னா மார்க்கெட்டில் எப்படி ரேட்டு பேரம் பேசி கம்மி பண்ணுவீங்களோ சேம் அதே கான்செப்டில் இங்கே ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேசுங்க. சப்போஸ் நீங்கள் தாய்லாந்து பேங்காக் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இந்திரா பிளாஸா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நேராக இதை பார்த்து முடிச்ச பிறகு எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு தான் போகிறோம். போகிற வழியில் வந்து 2 கோயிலை வந்து சுற்றி காட்டுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து 12 மணிக்கு வந்து ஹோட்டலில் வந்து செக் அவுட் பண்ணோமா. நாங்கள் இங்கே 11 ஆகிடுச்சு. நாங்கள் குயிக்காக அந்த இடத்துக்கு போகலன்னா வச்சுக்கலாம் அடிஷ்னலாக அமௌண்ட் போட்டுருவாங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கணும் ஹோட்டலில். இந்த இடத்துல அவங்க ஊர் லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியாதனால அவங்க என்ன சொல்கிறாங்களோ சேம் அதை கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சேம் அந்த அமௌண்ட்டு நாங்கள் கொடுத்துட்டு வந்துடுவோம். பட் ஒரு நிமிஷம் தாமதமானாலும் அவங்க வந்து 900 பாத் வந்து போடுறாங்களாம். அதாவது 900னா அவங்க ஊர் அமௌண்ட்டுக்கு சொல்கிறேன், போட்டுருவாங்களாம். அதனால் குயிக்காக இந்த இடத்த பார்த்து முடிச்ச பிறகு நாங்கள் இந்த இடத்த விட்டு நாங்கள் உடனே கிளம்பணும். ஏன்னா 12 மணிக்கு செக் அவுட் பண்ணலாம் வச்சுங்களேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு 2 ஹவர் 3 ஹவருக்கு வந்து 900 சார்ஜ் பண்ணிருவாங்க. ஓகே கைஸ், இதை பார்த்து முடிச்சு நம்ம இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் வாங்க. இதில் வந்து எல்லாமே வந்து நம்ம ஃபஸ்ட்டு காப்பி சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஒரிஜினல் இல்லை, எல்லாம் ஃபஸ்ட்டு காப்பி செகண்ட் காப்பி அதுமாரி தான் இருக்குது. ஓகே, நானும் 2-3 பொருளை வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். எப்படி நீங்களும் இங்கே வந்தீங்கன்னா வந்து விசிட் பண்ணி பாருங்கள். இந்திரா பிளாஸா நேமை போட்டுக்கோங்க. பேங்காக் வந்தீங்கன்னா இந்திரா பிளாஸா வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம போகிறது வந்து நம்ம ஊரில் ரேப்பிடோ ஊப்பர்லாம் எப்படி இருக்கும், பைக் கால் டாக்ஸி மாரி, அதுமாரி இந்த ஊருக்கு இது தான். இங்கே எல்லாம் அந்த தெரு எண்டுலேயும் வந்து இது வச்சுருக்குறாங்க. ஜஸ்ட் அவங்ககிட்ட போய் என்கொயரி பண்ணாலே போதும். நீங்கள் நான் இங்கே போனோம் அங்கே போனோம் சொன்னால் அவங்க ஒரு அமௌண்ட்டு சொல்கிறாங்க. அதை கொடுத்துட்டு நீங்கள் ஜாலியாக வந்து பேங்காக் டிராஃபிக்கு நீங்கள் இந்த வண்டி எடுக்கிறது பெஸ்ட்டு. நல்லா சூப்பராக வந்து குயிக்காக போயிடலாம். இப்போ வந்து செக் அவுட் பண்ணுறக்கூடிய டைம் வந்துடுச்சு. அதனால் நாங்கள் குயிக்காக போய் ஆகணும். அதனால் வேகமாக போயிட்டுருக்குறோம். இந்திரா பிளாஸா பார்த்து முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் டெர்மினல் 21 பார்த்து முடிச்சிட்டோம். ஓகே, இதுக்கப்புறம் நான் ஏர்போர்ட்டு தான், வாங்க போகலாம்.
வண்டி காமாட்சி வண்டி கிழக்கே போகும் பொள்ளாச்சி வண்டி. அல்லமா டோலுமா 1.5 மாசம் லீவுமா லீவுல ஒரு புறா சுத்த போறேன் நானுமா. மக்கட்டா 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 டேய் ஒண்ணாடா போடா அப்படி போடா. வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா ஓடுகிற தண்ணியில உரைச்சி விட்ட சந்தனத்தை யார் பாது ராசா காமச்சு அந்த செருப்பாட்டி. இந்த இடத்துல டிராஃபிக் எல்லாருமே ஃபாலோ பண்ணுறாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்தது. பைக்கை மட்டும் அவாய்ட் பண்ணுறேங்க. ஏன்னா பைக்கெல்லாம் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறதே இல்லை. சிக்னலில் மட்டும் தான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. மற்ற நேரத்தில் ரோடை கிராஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ஓவர் டேக் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து மனவரியாக வந்து கிராஸ் பண்ணி போயிட்டு தான் இருக்கிறாங்க. எனக்கு இந்த பைக் ட்ராவல் ரொம்ப சூப்பராக இருந்தது. பேங்காக் சிட்டி செம்ம சூப்பராக இருந்தது. எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு பார்க்கறதுக்கு வேறு லெவலில் இருந்தது. அடுத்தது நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்கு தான் போகிறோம். அங்கே மீட் பண்ணலாம் வாங்க. சிட்டி லைஃபு செம்ம சூப்பராகவே இருந்தது. நான் என்ஜாய் பண்ணேன். அடுத்தது என்னங்க, போகிறதுக்கு மனசே இல்லை. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு பாய் பாய் சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்ப வேண்டியதான். போகிறோம் பார்த்தோம்னா ஹோட்டலில் போய் செக் அவுட் பண்ணிவிட்டு நேராக புத்தா கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி விசிட் பண்ண போகிறோம். வாங்க போகலாம்.